வெல்கம் டு சினிமா போகன். இந்த பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆயிருக்கிற கேம் சேஞ்சர் மற்றும் வணங்கான் இந்த ரெண்டு படத்தோட ஜெனரல் ரிவ்யூவை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இதுல நம்ம பார்க்க போற படம் கேம் சேஞ்சர். நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களோட டைரக்ஷன்ல ராம் சரண், கேரா அத்வானி, எஸ். சூர்யா, நாசர், அஞ்சலி, சமுத்திரகனி இவங்கெல்லாம் நடிச்சு வெளியாயிருக்கிற படம் தான் கேம் சேஞ்சர். சங்கர் அவர்களுடைய இந்தியன் 2 ஃபிளாப்புக்கு அப்புறம் இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வெளியாயிருந்தது. இந்த நிலையில இந்த படம் எப்படி இருக்குன்ற ஒரு விமர்சனத்தை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு பொலிட்டீஷியனுக்கும் நடக்கிற கிளாஷ் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இந்த படத்தோட அவுட்லைன் ஒரு ரெண்டு பேருக்குமான கிளாஷ் அப்படின்னு பார்த்தாலும் இந்த படத்தோட ப்ரொடியூசரான தில்ராஜ் அவர்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, எமோஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் நமக்கு கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். இந்த நிலையில இந்த படத்துல பிரம்மாண்டம் அப்படின்றது நிறைய இடத்துல இருந்தது அப்படின்னே சொல்லலாம். எதுல பார்த்தாலும் பிரம்மாண்டம், எங்க பார்த்தாலும் பிரம்மாண்டம். ஆனா அந்த பிரம்மாண்டம்லாம் இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படம் ஃபுல்லா பிரம்மாண்டமும் எங்க ஃப்ரேம் வச்சாலும் ஒரு 5000 பேர் 10,000 பேர் இருந்தாங்களே தவிர படத்துல கதை அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படியே ஒரு கதைன்னு ஒன்று இருந்திருந்தாலும் அது ஒரு அதரப்பழசான கதை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதே மாதிரி கதைகள் தான் நம்ம சங்கர் ஆல்ரெடி எடுத்திருக்காரு. இந்த கதை விஷயத்தில் நம்ம சங்கரை டைரக்டாக அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கதையை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சங்கர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களெல்லாம் பார்த்து அவர் ஒரு கதை ரெடி பண்ணி அந்த கதையை சங்கர்கிட்டே வித்துட்டாரு. ரொம்பவே ஒரு ப்ரெடிக்டபிளான சீன்ஸ் தான் இந்த படத்தில் இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஓப்பன் பிளேவா படம் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் ஸ்கிரீன் பிளே கதை கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் நம்ம சங்கர் அவர்கள் மேக்கிங்ல ஒரு சில இடங்கள்ல நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி எஸ். சூர்யா அவர்கள் இந்த படத்துல ஜர்கண்டி ஜர்கண்டின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை கேட்டுட்டு மிரளாதவங்களே இருக்க முடியாது. கேம் சேஞ்சரை சாதா தியேட்டர்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு ஜர்கண்டி பாட்டுக்காகவே ஐமேக்ஸ்ல போய் ஒரு வாட்டி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த பாட்டு அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லி ஆகணும். அதே நேரத்தில் அவர் சொன்னதுலேருந்து கான்ட்ரடிக்டா ரொம்ப மோசமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு டீசென்டான சங்கர் மேக்கிங்கில் அந்த பாட்டு எடுத்திருந்தாங்க. என்னதான் மேக்கிங் நல்லா இருந்தாலும் இங்கே மேக்கிங்காக ஓடின படங்கள்னு 1-2 படத்தை கூட விரல விட்டு சொல்ல முடியாது. என்னதான் படத்தில் மேக்கிங்கே மோசமாக இருந்தாலும் படத்தோட கதையும் திரைக்கதையும் நல்லா இருந்தால் படத்தை எப்படி வேணா தூக்கி நிறுத்திடலாம். சங்கரோட டைரக்ஷன், ராம் சரண் ஆக்டிங், சமுத்திரகனி ஆக்டிங் அப்படி இப்படின்னு பேசினாலுமே இந்த படத்தில் கதையும் திரைக்கதையும் ரொம்ப பலமா இல்ல அப்படின்றதாலேயே இந்த படம் இப்போ ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூவை வாங்கிட்டு இருக்கு. இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பார்க்க போவீங்களா மாட்டீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற படம் பாலா அவர்கள் இயக்கத்துல அருண் விஜய் நடிச்சு வெளியாயிருக்கிற வணங்கான். இயற்கை பேரிடர்ல தன்னோட அப்பா அம்மாவை இழந்த அண்ணன் தங்கச்சி, அதுலயும் அண்ணனா வரக்கூடிய நம்ம அருண் விஜய் அவர்கள் காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியா அருண் விஜய் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவரு பாலா படத்துல வரக்கூடிய ஹீரோக்கள் போலயே அவரும் பயங்கரமான ஒரு ரகடான ஒரு ஆளாவே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த நிலையில அவரு வேலை வெட்டியே இல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஆசிரமத்துல இவரை கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அங்க நடந்த ஒரு சம்பவத்து மூலமா அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்றதுதான் வணங்கான் படத்தோடைய கதை சுருக்கம். இந்த பொங்கலுக்கு இன்னும் ஒரு சில படங்கள் வர வேண்டியது இருக்கு. உதாரணமா காதலிக்க நேரம் இல்லை, மதகஜ ராஜா, டென்னாஸ் போன்ற இன்னும் ஒரு சில படங்கள் இந்த பொங்கல் வரிசையில வர வேண்டியது இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த படங்கள்லாம் வந்து அதெல்லாம் பார்த்திருந்தா வணங்கான பொங்கல் வின்னர் அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு தாங்க படம் இருந்தது. பாலா அவர்களுடைய விறுவிறுப்பான திரைக்கதை ஒரு டிப்பிக்கல் பாலா படம் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய பியர்டான கேரக்டர்ஸ், பாலா அவர்கள் காட்சிப்படுத்தக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸ் இது எல்லாமே அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமா அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம். என்னதான் இந்த படத்தோட மைய கதைக்குள்ள போறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாலும் அந்த மைய கதைக்குள்ள நம்ம என்ட்ரானவனே அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு சீட்டேஜ் த்ரில்லரா இருந்தது அப்படின்னுமே சொல்லலாம். வழக்கம் போல பாலா அவர்கள் படத்துல சேட் எண்டிங் ஒரு முக்கியமான
விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு சேட் எண்டிங் தான். பொங்கல் அதுமா நான் ஒரு படத்துக்கு போய் மனசு கஷ்டத்தோட வெளில வரணுமா அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு இந்த படத்துக்கு போறது ஒரு யோசனையா தான் இருக்கும். இந்த படத்து மூலயமா பாலா அவர்களும் அருண் விஜய் அவர்களும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கும்போது சூர்யா அவர்களுக்கு இந்த படம் உண்மையிலே ஒரு காஸ்ட்லி மிஸ்ஸோ அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா அருண் விஜய் அவர்களே இந்த அளவுக்கு நம்மளால கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சதுன்னா சூர்யா அவர்கள் இதில் நடிச்சிருந்தா இது ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர் படமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இன்னும் ஒரு சில படங்கள் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்தாலும் இப்போதைக்கு பொங்கல் வின்னரா வணங்கான நம்ம சொல்லலாம். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி இந்த பொங்கலுக்கு இன்னும் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆக காத்திருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ எல்லாம் நம்ம வீடியோஸ்ல தொடர்ந்து பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட், சினிமா நியூஸஸ் தெரிஞ்சுக்க சினிமா போகனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.